இந்த வீடியோ திங்கட்கிழமை எடுத்திருந்தேன். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா புக்கை வாங்கிட்டு வந்து அட்டை போட்டு வச்சுருந்தேன். திங்கட்கிழமை வந்து ஸ்கூல் லீவுன்றதால செவ்வாய்க்கிழமை வந்து எல்லா புக்ஸையும் எடுத்துகிட்டு போகிற வேலை இருக்குது. புதன்கிழமையிலேருந்து புகழுக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதால அவளோட புக் செல்ஃபை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 வருஷமாக தூக்கி போடாத புக்ஸ் எல்லாமே எடுத்துடுறா. 2 பேரோட பேக்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணியிருந்தோம். இந்த ஏசி வாங்கின பாக்ஸை வந்து புகழ் ரொம்ப நாளாக வச்சு விளையாடிட்டு இருந்தான். அந்த பாக்ஸையும் வீட்டிலேருந்து முதல் தூக்கி போடணும். நல்லா இருக்க டாய்ஸை மட்டும் ஒரு பேக்கில் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மாடியில் போட சொல்லிட்டேன். என்றைக்கு கையெல்லாம் கடைக்காரங்க வராங்களோ அவங்கக்கிட்ட போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு பேலன்ஸ் இருந்த வந்து நோட்டெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அட்டை போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி புகழுக்கு பூஜாது ஒரு சில புக்ஸ் எல்லாம் இன்றைக்கி அட்டை போடுற வேலை இருந்தது, அதெல்லாம் போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி அட்டை போட்டு லேபிள்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. எல்லா ஒர்க்குமே இன்றைக்கி ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு புகழுக்கான புக்ஸுக்கு மட்டும் நான் தான் நேம்ஸ் எழுதிட்டு இருந்தேன். பூஜா அவள் புக்ஸுக்கு அவளே எழுதிக்கிட்டா. அப்போ எழுதும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, என்னோடய பொண்ணோட பேர் வந்து ரொம்ப சின்ன பேர் தான், பூஜா வெங்கடேஷன் சொல்லிவிட்டு அந்த லேபிளில் கரெக்டாக இருக்கும். புகழுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் நேம் வந்து புகழேந்தின்னு வருது. அதுவே வந்து ஃபுல்லாக ஆகிடுது. அவங்களோட அப்பாவோட நேமை வந்து ஃபில்லப் பண்ணணுன்னா கீழே இறக்கி ஃபில்லப் பண்ண வேண்டியதாக இருந்தது. சரி மேம் கேட்கும்போது கேட்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் எப்பவும் போல் விஎம் புகழேந்தின்னு சொல்லி எழுதி விட்டுருந்தேன். நான் என்னோடய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு லெட்டரையும் சேர்த்து தான் வந்து பேர் வச்சுருந்தேன் இனிஷியலாக. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மட்டும் தான் அப்படி பண்ணியிருக்கேன்னு நினச்சிருந்தேன். ஆனால் என்னோடய பொண்ணு ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அங்கே வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக அவங்களோட ஒய்ஃபோட நேமையும் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் போட மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2 இனிஷியல் போட்டிருந்தாங்க. ஓகே பரவாயில்ல, நிறைய பேர் அதை போட்டிருக்காங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டிருந்தேன். ஆனால் கொரோனாக்கு அப்புறம் என்னோடய பொண்ணை நான் வேறு ஒரு ஸ்கூல் சேர்த்துருந்தேன். அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்த டபுள் இனிஷியல் போடாமல் அவளோட நேமையும் அவங்க அப்பாவோட நேமையும் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே விட்டுட்டேன். ஆனால் வந்து போர்டு எக்ஸாம் அப்போ நம்ம எந்த டைப்பில் கொடுக்குறோமோ நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அதுதான் வரும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி புகழுக்கு பார்த்திங்கன்னா நான் விஎம் புகழேந்தின்னு சொல்லி தான் ஃபில்லப் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்துலேயுமே. அவங்க மாற்றும் போது மாற்றிக்கிட்டோம், நம்மளோட ஆசைக்கு இந்த ஒரு வாட்டி நம்ம எழுதிடலான்னு சொல்லிவிட்டு நான் எழுதி விட்டுட்டேன். புகழுக்கு எல்லாமே பேக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாமே பேக்கில் எல்லாமே பக்காவாக பேக் பண்ணிவிட்டு நம்ம கபோர்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மதியானம் படுத்தாச்சு. டிவி இன்னும் ரிப்பேருக்கு கொடுக்கல. சண்டே பார்த்திங்கன்னா பூஜாவுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அந்த டான்ஸ் கிளாஸ் இந்த வாட்டி கேன்சல் ஆனதால் மண்டே மேம் வச்சுருந்தாங்க. சரி கிளாஸ்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம், நானும் பூஜா புகழ். இன்றைக்கி கடைக்கு போய்ட்டு ஒரு சில வேலைலாம் இருக்குது. பூஜாவை டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டு அந்த வேலையெல்லாம் அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பிட்டோம். வண்டி இருக்கிறது இப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. வண்டியை கீழே இறக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இறக்கும்போது இறக்கிடுறேன், ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வெளியிலேயே விட்டு வச்சிடுறேன். பூஜாப்பா வந்தோடனே தான் எடுத்து வண்டியை மேலே வைப்பாங்க. டான்ஸ் கிளாஸில் போய் பூஜாவை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் போயிட்டேன். வண்டி இருக்கிறதால ஒரு வேலை ஒரு இடத்துல இருந்தாலும் வண்டியில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக போக முடியுது. வண்டி இருந்தால் ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வருது. எல்லாருமே வந்து ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான வேலையை நம்மளே போய் செஞ்சுக்கலாம். யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுற வேலை இருக்காது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் பர்ச்சேஸ் போகும்போது ஒயிட் வந்து ஷூ எடுத்திருந்தா பூஜா. அங்கே மறந்து வச்சுட்டோம் பில்லிங்க்கு. அதனால் நாளைக்கு வந்து ஒயிட் ஷூ போடுற வேலை இருந்ததால் பூஜாவுக்கு வந்து ஒயிட் ஷூ வாங்கினோம். புகழுக்கும் பார்த்திங்கன்னா பிளாக் ஷூ வந்து அவளோட அக்காவோட ஷூவே கரெக்டாக இருந்தது அஷ்மிதா அது. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது புதுசாக தான் இருந்தது நல்லா. சரி ஒயிட் கலர் மட்டும் வாங்கலான்னு சொல்லிவிட்டு 2 பேருக்குமே ஒயிட் கலர் ஷூ இங்கே வாங்கியிருந்தேன் கேளம்பாக்கமில். இங்கே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால தான் நான் மேக்ஸிமம் எது வாங்கினாலும் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும். இதே ஸ்லிப்பர் வந்து புகழுக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம் 180 ருபீஸ் தான். கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே ஸ்லிப்பர் இங்கே பார்த்திங்கன்னா 550 ருபீஸாக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. கேளம்பாக்கமில் வர வர எதுவுமே வாங்க முடிய மாட்டேங்குது. பையனுக்கு வந்து ஒயிட் ஷூ வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஹேர் கட் பண்ண போயிட்டேன். ஏன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ஹேர் கட் பண்ணுற கடை இருக்காதுன்ட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. 7:30 மேலே ஆயிடுச்சு. நிறைய கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு சில கடை இருந்தாலும் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. நல்ல வேளை ஒரு சலூன் கொஞ்சம் காலியாக இருந்தது. அங்கே அவனை உட்கார வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணியிருந்தேன். நீங்கள் அவனை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுங்க, நான் போய் டிஃபன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் அங்கே வந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.